இன்றைக்குச் சுமார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கொங்கு நாடெங்கிலும் வெட்டப்படாத காடுகள் மண்டியிருந்தன. அவை மலங்காடுகள் என்றழைக்கப்பட்டன. அவைகளில் வேளாளர் குடிபுகுந்தனர் என கொங்கு வேளாளர் வரலாறு கூறுகிறது. அவ்வமயம் அவ்வாறான காடுகளில் முனிவர்கள் தங்கி சிவனை நினைந்து தவம் இருப்பது உண்டு. அக்காடுகளில் விலங்குகள் அசுரர்களால் தவத்திற்கு இடையூறு ஏற்படும். அப்போது முனிவர்கள் சிவனிடம் முறையிடுவது உண்டு. குண்டடம் முன்னொரு காலத்தில் பெரிய வனப்பகுதியாக இருந்தது. அவ்வனம் இந்துவனம் அல்லது இருண்ட வனம் என குறிக்கப்பட்டுள்ளது. அவ்வனத்தில் விடங்க முனிவர் என்பவர் தங்கித் தவம் செய்து வந்தார். அப்போது விடங்க முனிவர், நாமோ பெரிய தபசு செய்கிறோம், அது சமயம் இருண்ட இவ்வாரண்யத்தில் ஏதாவது துஷ்ட மிருகங்கள் மற்றும் அசுரர்களால் நமது தவத்திற்கு ஊறு வருமே என எண்ணினார். அவ்வாறு எண்ணியவர் எல்லாம் வல்ல எம்பெருமானை நினைத்தார். அப்போது அசரீரியாக, ஏ விடங்கனே, அபாயம், யாமிருக்க பயமேன், அஞ்சேல் என ஒரு குரல் மின்னலெனத் தோன்றி மறைந்தது. அப்போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அவ்வனத்தின் கண் வடபாகத்தில் ஒரு எலந்தை மரமும் தென்பாகத்தில் ஒரு அரச மரமும் தோன்றியது. எலந்தை மரத்தின் அடியில் ஓர் புற்றும் தோன்றியது. அந்த புற்றுத்தான் எம்பெருமான் அனுப்பிய கால பைரவர் என்பதும் காசி விசுவநாதர் காசியிலிருந்து அனுப்பினார்கள் என்பதும் அம்மாமுனிவரால் அறிய முடிந்தது. சிவனின் சக்தியை எண்ணி பரவசமடைந்த விடங்க முனிவர் யாதொரு குறையுமின்றி தன் தவத்தை தொடங்கினார். இப்படியாக பல்லாண்டுகள் கழிந்தும் முனிவரது தவம் கலையவில்லை. அப்புற்று மேலும் வளர்ந்து முனிவரை மறைத்தது. அப்புற்றுக்கு பசுக்கள் தாமாக வந்து அப்புற்றின் கண் பால் சொரிந்து வழிபட்டு வந்தது. நாளடைவில் காலமாற்றத்தால் பூமி வளர்ந்து புற்று பூமிக்குள் அமிழ்ந்தது. இது இவ்வாறு இருக்க அரசியல் ரீதியாக நாட்டில் சேர சோழர் பாண்டியர் அரசு ஏற்பட்டது. சேரர்கள் நாட்டின் மேல்பாகம் கேரளம், கீழ்பாகம் கொங்கு நாடு. மேல்பாகமாகிய கேரள நாடு மலை வளம் மிகுந்தது. எனவே அது மலைநாடு எனப்பட்டு நாளடைவில் மலையாளமானது. சேர சோழ பாண்டிய நாடுகளுக்கிடையே பண்டமாற்று வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம் அது. அவ்வமயம் வைசியர்கள் சேர நாட்டிலிருந்து விலை உயர்ந்த பொருட்களை பாண்டிய நாட்டுக்கு எடுத்துச் சென்று வாணிபம் செய்து வந்தனர். இன்னோரன்ன இவ்வைசியர்கள் இக்காலத்தில் வணிகச் செட்டியார் என்றழைக்கப்படுகின்றனர். அக்காலத்தில் போக்குவரத்து என்பது பெரும்பாலும் கால்நடைதான். மூட்டைகள் பொதிகளை கால்நடைகளில் ஏற்றி காட்டுப்பாதைகளில்தான் பயணம் நடைபெறும். பெரும்பாலும் பொழுது புலர பயணம் தொடங்கி பொழுது சாயுங்காலையில் ஆங்காங்கு தங்கிக் கொள்வர். இரா பயணம் கிடையாது. அவ்வாறு சேர நாட்டுச் சரக்குடன் பாண்டி நாடு செல்லும் வணிகர்கள் குண்டடம் வந்து இவ்வனத்தில் தங்குவது வழக்கம். அவ்வாறு ஒரு சமயம் இவ்வணிகர்கள் தங்குங்காலையில் தாம் இங்கு வாசம் செய்வதை சகலருக்கும் உணர்த்த விரும்பிய எம்பெருமான் பைரவமூர்த்தி ஓர் ஏழை வயோதிகராக வடிவங்கொண்டார். அவ்வணிகர்களிடம் வந்து பேச்சு கொடுத்தார். பேச்சு வாக்கில் அங்கே வைக்கப்பட்டிருந்த பொதி மூட்டைகளைச் சுட்டி, இவை என்ன என்று வினவினர். அவ்வணிகர்களில் ஒருவர், அவை மிளகு மூட்டைகள் என்றார். உடனே வயோதிகர் வடிவங்கொண்ட பைரவர், எனக்கு ஒரே இருமலாக இருக்கிறது, 10 மிளகு கொடுங்கள், சாப்பிட்டு சரிபடுத்திக் கொள்கிறேன் என்றார். அது கேட்ட வணிக பெருமக்கள், ஐயா, இது மிளகு மூட்டைகள் அல்ல, வெறும் பாசி பயறு மூட்டைகள் என பொய்யுரைத்தனர். அது கேட்ட வயோதிகரும் சரி, அப்படியே ஆகட்டும் என கூறிச் சென்று விட்டார். மறுநாள் பாண்டிய அரண்மனையில் விலை கூற அம்மூட்டைகளை பிரித்துப் பார்த்த வியாபாரிகள் மிளகு இல்லாமல் எல்லா மூட்டைகளும் பாசி பயராக இருக்கக் கண்டு அரசரிடம் தெரிவித்தனர். அரசர் கடுஞ்சினங்கொண்டு அவ்வணிகர்களைச் சிறைப்படுத்தினார். அன்றிரவு அரசர் கனவில் இறைவன் தோன்றி கொன்றை வனத்தில் நடத்திய நிகழ்ச்சியை விவரித்தார். உண்மை உணர்ந்த பாண்டிய மன்னன் இறைவனிடம் அதற்கு வழி கேட்டார். அதற்கு எம்பெருமான் அத்தலத்திற்குச் சென்று விபூதி கொண்டு வந்து பயறு மூட்டைகள் மீது போடச் சொன்னார். மறுநாள் மன்னரும் அவ்வணிகர்களைச் சிறைவிடுத்து அத்தலத்திற்குச் சென்று அவ்வாறே செய்ய உடனே பயறு மூட்டைகள் மிளகு மூட்டைகளாகின. அது கண்ட வியாபாரிகள் இறைவனை நினைந்து உருகி கண்ணீர் விட்டனர். அதற்கு உபயமாக பாண்டிய மன்னரும் அவ்வணிகர்களும் சேர்ந்து அத்தலத்தில் நல்லதொரு கோயிலை நிர்மாணித்தும் சுற்றுப்பிரகார கோயில் அமைத்தும் கொடுத்தனர். பாண்டிய